நாங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தியூர் குருநாத சுவாமி கோவிலில் தான் நாங்கள் இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா திருவிழா ரொம்பவுமே சிறப்பாக போடுவாங்க. ஆனால் கூட்டங்கிறது இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அது இந்த சனி ஞாயிறு லீவ்லலாம் போயிட்டால் ஃபுல் கூட்டங்க. நம்மளால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் அந்த கூட்டத்தில் சமாளித்து கூட்டிகிட்டு வர்றது பெரிய விஷயமா இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே கடைகள் வந்து வரிசையாக அந்த சைடு அவ்வளோ கடைகள் இருக்கும். நாங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துலேயே வண்டியை நிறுத்திட்டோம். ஏன்னா ரொம்பவுமே வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு. நாங்கள் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, ஓகே வண்டியை நிறுத்திட்டு நம்ம நடந்தே போயிடலாம், கடை வீதிகள்லாம் பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு ரொம்ப தூரத்தில் நிறுத்திட்டோம். அது குழந்தைங்களுமே நடக்க மாட்டாங்க. இருந்தாலும் வண்டி வந்து ரொம்பவுமே டிராஃபிக் ஆகிடுச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எறும்பு ஊறி ஊறி போகிற மாதிரி அப்படியே மெதுவாக அப்படி தான் ரொம்ப தூரம் இருந்து வந்தோம். இதுக்கு மேலேயும் 4 பேர் ஒரே வண்டியில் போயிருந்தோம். சரி சமாளிக்க முடியாது, அவருக்கும் கால் வலி எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால வண்டியை வந்து நாங்கள் பார்க்கிங் பண்ணிவிட்டு நடந்தே போயிட்டோம். நாங்கள் சனிக்கிழமை போயிருந்தோம். சரி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் சனிக்கிழமை கிளம்பி போனோம். பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஏகப்பட்ட கூட்டங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட அவ்வளோ வருமா அப்படின்னு தெரியல. அந்தளவுக்கு சனிக்கிழமை கூட்டம் ஃபுல்லாக இருந்து டைம் ஆக இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கேப் இருக்கிற மாதிரி இருக்குது நடக்கிறப்போ. இன்னும் கொஞ்சம் டைம் ஆக இருட்டுக்கட்ட அவ்வளோ கூட்டங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். இன்னும் டைம் ஆக அவ்வளோ கூட்டம். தூரிகள் வந்துங்க 4 செட்டு 5 செட்டு தூரி நிறைய போட்டிருந்தாங்க. செட்டு அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனி ஒரு 4-5 கம்பெனி போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா புது மாடல் தூரியெல்லாம் நிறையா வந்துருந்தது. சின்ன குழந்தைங்க ஆடுற மாதிரி இருக்கிறதெல்லாம் கம்மியாக தான் இருந்தது, அதிகமாக இல்லை. அதுவும் இந்த ராட்டனம் தூரி பார்த்திங்கன்னா ஒரு 6 தூரி போட்டிருந்தாங்க. 6 தூரிலையும் ஃபுல்லாக இருக்குது, கூட்டம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த தூரிக்கு போகிறதுக்கு அவ்வளோ கூட்டம் கியூ கட்டி நிற்கிறாங்க. நாங்கள் எந்த தூரத்துமே போகல. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப புது மாடல், புதுசாகவே தான் இருந்தது. அது குழந்தைங்களும் போகிற மாதிரி இல்லை. அதனால ஓகே வேண்டாம், அது கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டோம். அப்புறம் வந்து அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே குதிரை சந்தை, மாட்டுச்சந்தை இது ரொம்பவுமே ஸ்பெஷல் இங்கே. சரி அதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம், குதிரையெல்லாம் குழந்தைங்களுக்கு காட்டலாம். எப்பயுமே வருஷம் வந்தால் இங்கே வராமல் வீட்டுக்கு போக மாட்டோம். குதிரைகள்லாம் ஒவ்வொன்றா நாங்கள் குழந்தைங்களுக்கு காட்டிகிட்டே வந்தோம். பாருங்கள், இங்கே ஒரு வெள்ளையை நிற்கிறான், 2 பேர் இருக்காங்க பாருங்கள், அது ஒரு ஆட்டத்தை பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குதிரை வந்து வாங்க வர்றவங்க அதை ஓட்டி பார்த்து வாங்குறாங்க இல்லையா, வண்டி எப்படி ஓட்டி பார்க்குறோம் அந்த மாதிரி குதிரையில் உட்காந்து அது எப்படி போகுது என்னென்னு பார்த்து வாங்குறாங்க. அப்புறம் ரேஸுமே நடக்குது, குதிரை ரேஸுமே இங்கே வந்து வைக்கிறாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் ஓட்டுறாங்க பாருங்கள். நாங்களும் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருந்தோம். எனக்கெல்லாம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் குழந்தைங்க தான் போகலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் டவர் சுத்தமாக டவர் இல்லை. இது கொஞ்சம் ஊருக்கு அவுட்ரு தான், சுத்தமாக டவர் இல்லைங்க. நாங்கள் என்ன பண்ணோம், கையில் அமௌண்ட்டு எது கொண்டு போகல. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கையில் அமௌண்ட்டும் கொண்டு போகலிங்களா, ஜிபே பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தோம். அங்கே போய் எங்களுக்குமே தெரியல. அங்கே போய் பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்க முடியல. ஒரு பிள்ளைங்கள தூரிக்கும் அனுப்ப முடியல, ஒரு ஐஸ்கிரீம் கேட்டால் வாங்க முடியல. அப்புறம் இந்த பாப்பா வந்து சின்ன பாப்பா வளையல் கேட்டால் அதுவுமே வாங்க முடியாமல் போச்சு. கொஞ்சம் வெளியே வர தான் கொஞ்சம் எங்களுக்கு டவர் கிடச்சிது. அதுவுமே ஒரு ஐஸ்கிரீம் கடையில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா சரி டவர் கிடச்சிச்சின்னு சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்தா டவர் இல்லாமல் போச்சு, வந்துட்டு டவர் போயிடுச்சு. அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு சரி நான் கொஞ்சம் தூரம் போனோடனே போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஓகே அப்படின்ட்டாங்க. சரி அப்படி நாங்களும் போய் சாப்பிட்டு எதுவுமே குழந்தைங்களுக்கு வாங்கி தரல அப்படிங்கிறதுனால வெளியில் போய் சாப்பிட்டு அவங்களுக்கும் அமௌண்ட்டு போட்டு விட்டோம். பார்த்திங்கன்னா மாட்டுச்சந்தை இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ மாடு இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, ஒரு லைக் போடுறது கிடையாது, ஒரு லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.